மண்ணுக்கும் மக்களுக்கும் முதல் வணக்கம். நான் உங்கள் அஜய் விஜய். நேர்களே, பேசிக் மேனர்ஸ் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸ்கூலில் காலேஜஸ்லாம் சொல்லி தருவாங்க. நாம் தவறுற சில விஷயங்களை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். எந்தெந்த இடத்துலலாம் நம்ம பேசிக் மேனர்ஸை கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி பார்க்கலாங்களா? அதாவது ஒரு இடத்துக்குள்ள நம்ம நுழைய போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தியேட்டர்லேருந்து வெளியே வராங்க அப்படின்னா, இல்லைனா பஸ்ஸை விட்டு யாராவது இறங்குறாங்கன்னா, அவங்க இறங்கின பிறகு தான் நாம் உள்ளே போவோம். அதே மாதிரி பப்ளிக் பிளேசஸில் ஃபோனில் ஸ்பீக்கர் போட்டு பேசுறது, பாட்டு கேட்குறது, இதெல்லாம் பேசிக் மேனர்ஸே கிடையவே கிடையாது. நமக்காக யாராவது ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு மறக்காமல் நம்ம ஒரு தேங்க்யூ சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பேசிக் மேனர்ஸ். நம்ம ஒரு கடைக்கு போகிறோம், அங்கே ஒர்க் பண்ணுறாங்க யாராவது, நம்ம ஒரு விஷயத்தை கேட்குறோம், அவங்க எடுத்து கொடுக்குறாங்கன்னா, அது அவங்க வேலை தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை அவங்க பண்ணதுக்காக தேங்க்யூ அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஸோ இது ஒரு பேசிக் மேனர்ஸ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நம்ம யார்கிட்டையாவது திடீர்னு ஒரு பைக்கை கடன் வாங்குவோம். கொஞ்சம் பைக்கை கூட நான் அப்படி போயிட்டு வரணும், ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நாம் பைக்கோ காரோ ஏதோ வாங்கிட்டு போகிறோம் அப்படின்னா, திரும்பி அவங்கக்கிட்ட அதை ரிட்டர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக நாம் அவங்களுக்கு பெட்ரோல் போட்டோ அந்த டீசல் போட்டோ தான் அவங்கக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கான வேலையில் அவங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிற விஷயத்தை தான் நம்மளுக்காக அவங்க கடனாக கொடுக்குறாங்க. அது திருப்பி கொடுக்கும்போது தேங்க்யூ மட்டும் சொல்கிறது சரியாக வராது. உடனே அவங்களுக்கு தேவையான அந்த பெட்ரோலை நம்ம ஃபில் பண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பேசிக் மேனர்ஸ். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, பப்ளிக் பிளேசஸில் ஒரு இருமல் வருது, தும்மல் வருது அப்படின்னா, பப்ளிக் பிளேசஸில் மட்டும் கிடையாது, பர்சனலாக இருக்கும்போது கூட நாம் இந்த மாதிரியான இருமல் தும்மல்லாம் வரும்போது நம்மளுடைய மவுத்தை க்ளோஸ் பண்ணிட்டு தான் இருமணும் தும்மணும். சரிங்களா? இது ஒரு பேசிக் மேனர்ஸ். ரொம்ப ரொம்ப நல்லது மற்றவங்களுக்கும் நமக்கும். ஒரு கியூவில் நிற்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுங்களேன். லைனில் நின்று நம்ம ஒரு வேலையை பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு முன்னாடி இருக்கவங்கள விட்டு பின்னாடி இருக்கவங்களும் விட்டும் கொஞ்சம் ஸ்பேஸ் ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்பேஸ் நம்ம கண்டிப்பாக பர்சனலாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். இது ஒரு பேசிக் மேனர்ஸ். நம்ம கை தவறி ஏதோ ஒரு பொருளை கீழே போட்டுட்டோம் பப்ளிக்கில், ஒரு ஹோட்டலிலோ சாப்பிடும் போதோ போகும்போதோ வரும்போதோ ஒரு நம்ம கையில் வச்சிருந்த பொருள் கீழே சிந்தி செதறிடுச்சு அப்படின்னா, அதை நம்ம தான் க்ளீன் பண்ணணும். அதை மற்றவங்க பண்ணுறோம் நாங்கள் பரவாயில்லன்னு சொன்னால் கூட நோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அந்த இடத்த க்ளீன் பண்ணுறது தான் ஒரு முக்கியமான மேனர்ஸ். நான் பப்ளிக் பிளேசஸில் எப்போவுமே நம்ம வாய்ஸை ரைஸ் பண்ணவே கூடாது. ஒரு பஸ்ஸில் போகும்போதோ இல்லை எங்கேயாவது ஒரு டிராஃபிக்கில் இருக்கும் போதோ நம்ம வாய்ஸை ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரச்சனையை நம்மளே கூட்டிக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம். வாய்ஸை ஸ்லோ பண்ணி டவுன் பண்ணி பொலைட்டாக பேசணும் அப்படின்னா எதிரில் இருக்கவங்க யாரும் வாய்ஸ் ரைஸ் பண்ண போகிறதில்ல. யார் ரைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அது பிரச்சனையாக போய் முடிய போகுது. நம்மளை பொறுத்த வரைக்கும் வாய்ஸை டவுன் பண்ணி குவைட்டாக பேசுகிறத ஃபாலோ பண்ணுறது ஒரு பேசிக் மேனர்ஸ். பப்ளிக்கில் நம்ம யார் கூட உட்காந்து சாப்பிட்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களாவே இருந்தாலும் சரி, அவங்க என்ன சாப்பிட்றாங்க அப்படின்றத பற்றின சாய்ஸ்க்குள்ளே நம்ம தலையிடவே கூடாது. அவங்களுக்கு பிடிச்சது அவங்க சாப்பிட்றாங்கன்னா ஓகேன்னு விட்டுடணும். மேபி அதில் நல்லது இருக்கா கெட்டது இருக்குதா, இது ஓகேவா இல்லையான்னு அவங்க கேட்டால் ஒழிய நாம் தேவையில்லாமல் அதில் போய் மூக்கணும் வச்சு அவங்களோட ஃபுட் சாய்ஸஸ்க்குள்ளே அவங்களுடைய உணவு விருப்பத்துக்குள்ளே நம்ம போய் தலையிடணும்.